அப்போ வெறுமனே இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது முதல்ல ஆரம்ப கட்டத்துல யுஃபேரியால அது ஓகே, ஓகேன்ட்டு போவாங்க. அப்புறம் நிஜமாவே வராம போகும்போது கடுமையா இடிக்கும். 6 சிலிண்டர் என்ன வாக்குறுதி அப்ப அது? எப்படி அதுக்கு பிறகு தான் இவர் வாக்குறுதி பட்டியல்லாம் சொன்ன பிறகுதான் உலக இது வந்துச்சு, ஆசிய யுத்தம் வந்துச்சு. எனக்கு தெரியாது. யுத்தம் வந்துரும், சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா ஜனங்க சரியுமாங்களா? ஏங்க பிரதமர் என்னங்க சொல்றாரு இப்போ? தங்கம் வாங்காதீங்க மக்களேன்றாரு. யாரு கேட்பாங்க அத? ஒவ்வொரு வீட்லயும் திருமணம் நடக்கும்போது, சரி தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டாருல. பிரதமரே சொல்றாரு தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோல் எல்லாம் குறைச்சு போடுங்கன்றாரு. அப்போ தமிழ்நாடு அரசு, இப்ப நடப்பு தாவேக அரசு எப்படி 8 கிராம் தங்கம் ஃப்ரீயா கொடுக்கும் மணப்பெண்களுக்கு? தங்கம் வாங்காதுன்னு பிரதமர் சொல்றாரு. அப்ப அரசு வாங்குமா? இது எல்லாமே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் வரிசையில தான் சேரும். அண்ணா காலத்திலயும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் இருந்துச்சுங்க. ரூபாய்க்கு 3 படி அரிசி நிறைவேற்றவே முடியல. ஆரம்ப கட்டத்துல அது ஓகேயா போச்சு. அப்புறம் கடைசியில ரொம்ப பிரச்சனையாச்சு. ஒரு படி நிச்சயம்னு சொல்லி கோயம்புத்தூர்லயும் சென்னையிலும் மட்டும் போட்டு அதுவும் ஃபெயிலியர், ஸ்கீமும் ஃபெயிலியர். கடைசி வரைக்கும் அது விமர்சனமா தான் இருந்துச்சு. அண்ணாவோட ஸ்டேட்மென்ட்ஷிப்ல அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அது அவர் ரொம்ப எளிமையா இருப்பாரு எப்போதும். சட்டமன்றத்திலயும் எளிமையா இருப்பாரு. அதுல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் எடுத்துக்கிடல. இங்க அப்படி இல்ல. இப்ப நீங்க ஃபுல் சூட் அணிந்த முதல்வர் ஃபர்ஸ்ட் டைமா. ஃபுல் சூட் அணிஞ்சு நம்ம யாரையும் பார்த்தது இல்லங்க. அதுவே உங்களுக்கு புதுசா இருக்குல்ல சார்? ஆமா, இப்போ பிரதமரே அவர் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல தானே வர்றாரு. முதல்ல பதவி ஏற்கும்போது எல்லாரும் அப்படித்தாங்க வருவாங்க. ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான் வரணும். இன்னும் சொல்ல போனா ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் நான் சூட் போட்டு வர்றேன் அப்படின்னா ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிராயர் போட்டு கூட வரலாம். ஜஃபீர் அண்ட் ஷாஹப்னு ஒரு டெய்லர் தாங்க அந்த சூட் தச்சு கொடுத்துருக்காரு. ஆமா, ஷஃபீர் அண்ட் ஷாதப் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி பண்ணியிருக்காங்க. அதை அவர் என்ன சொல்றாருன்னா, பீஸ்ட் படத்துல போட்ட சூட் மாடல்ல வேணும்னு சொல்லி விஜய் சொல்லி 2 நாள் ஒரு டெய்லர் பர்சனலா உட்காந்து தச்சு கொடுத்தாங்க. இது ஸ்பெஷலி மெய்டு, ஃபுல் பிளாக் வித் விரிங்கிள் ஃப்ரீ கிறிஸ்ப் ஒயிட். இதான் அதோட கிளாசிபிகேஷனா. 2 நாள் தச்சிருக்கிறோம். அது ₹1,00,000 பெரும் போல இருக்கு. இன்னைக்கு அதே ட்ரெஸ் தான். அப்படின்னா நேத்து போட்டது இன்னைக்கு போட முடியாது. இன்னைக்கு அப்ப வேறவா இருக்கணும். இல்ல நேத்து பேசும்போது ஒரு பசி, வறுமை இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சார். எல்லாத்துக்கும் தெரியுங்க. இப்ப நாங்களாம் என்ன பெரிய சர்ப்ளஸ் யுகத்துல இருந்தா வந்தோம். பால் பவுடர் வாங்குறதுக்கு ஸ்கூல்ல கியூல நிக்கணுங்க. PL 480 ஸ்கீமு கீழே இதை அனுப்புவாங்க. அமெரிக்கால இருந்து உதவி அனுப்புவாங்க. சப்பாத்தி பூரி எல்லாம் கண்டதே அப்படித்தாங்க. அரிசி